பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பொதுவாகவே ப்ராக் லெஸ்னரை பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பழக்கம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அவ்வளோ அட்டூழியத்தை WWE பண்ணியிருக்காரு. ஆனால் வர வர ஓபா ஃபெமிக்காக ப்ராக் லெஸ்னரை பழி விடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது தோணுது. ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னர் மாதிரி ஜான்ஜெட்டிக்காக இருக்கார். அவருக்கு நம்ம பிளாக் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வைக்கலாம். அந்தளவுக்கு ஜான்ஜெட்டிக்காக தான் இருக்கிறாரு. ப்ராக் லெஸ்னருக்கு நிகராக அவருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக பேசுகிறாரு. பட் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு பார்ட் 3 மேட்ச் கொண்டு போகும்போது ப்ராக் லெஸ்னரை கொஞ்சம் வீக் ஆகும். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கு ஒரு லோ ப்ளோ போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலும் ப்ராக் லெஸ்னர் தான் மிந்தி பார்த்தீங்கன்னா பல பேரை பந்தாடுவார். அதாவது தான் முன்னாடி செக்யூரிட்டி கார்டோ WWE மேனேஜ்மெண்ட்டோ யார் இருந்தாலும் டேபிள்லாம் தூக்கி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்ளெக்ஸ் எஃப்ஐ போட்டு அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா மிரளா வைப்பார். அப்படிப்பட்ட ப்ராக் லெஸ்னர் இப்போ WWE காட்டுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ராக் லெஸ்னரை எனக்கு என்னமோ பலி விடுற மாதிரி தெரியுது. இந்த பலியிடுறது அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை நான் ரெண்டாவது சொல்கிறேன். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா WWE ட்ரைனிங் எடுக்கிற எல்லாத்தையும் போலீஸு அப்படின்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உட்கார வச்சுருந்தானுங்க. அவன் உண்மையான போலீஸ் அடி வாங்குவானுங்களாக்கும் உள்ளே தூக்கி போட்டு லொட்டி எடுத்துருவானுங்க. எல்லாம் டூப்ளிகேட்டு போலீஸு. அதுலேயும் இவரை பாருங்களேன், குள்ள மனிதர், இவரும் போலீஸா? சரி, நம்ப வேண்டிய நிலைமை. அதுலேயும் போலீஸோடைய ஹேர் கட்டிங்கை பார்த்தீங்களா, எல்லோரும் பாக்ஸ் கட்டி விட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை பறக்க விட்டு அடிச்சிருப்பார். ப்ராக் லெஸ்னர் ஐயோ என்னால் அடி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்து ஒரு மூலையிலேருந்து சிரிக்கிற மாதிரி. ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறாரு. பேசுகிறது கூட பார்லிமெண்ட் தான் பேசுகிறாரு. ஓபா ஃபெமியும் பார்த்தீங்கன்னா அவரும் பேசுகிறாரு. ஒரு பொம்மையை மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்க. எனக்கு என்னமோ ப்ராக் லெஸ்னரை பார்க்கும்போது சீனாவோட ஞாபகம் தாங்க வருது. ஒரு வருஷம் சீனாவை பார்த்தீங்கன்னா வச்சு உட்கார வச்சு பொட்டெல்லாம் போட வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி குளிக்க வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரி சாமி மாதிரி அபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் அருவாள் எடுத்து தலையில் வெட்டிட்டானுங்க. கேட்டால் நாங்கள் இவ்வளோ நாள் வந்து பலியிடுறதுக்காக பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி விட்டானுங்க. ஞாபகம் இருக்குல்ல? அதே தான் இப்போ ப்ராக் லெஸ்னருடைய ஃபார்முலாவும் பண்ணுற மாதிரி தெரியுது. ப்ராக் லெஸ்னரை WWE பார்த்தீங்கன்னா முந்தி இருந்த ப்ராக் லெஸ்னரை காட்ட மாட்டுக்காங்க. ரொம்பவே வீக்னஸான ப்ராக் லெஸ்னரை காட்டுறாங்க. ஓபாக்காக எதை வேணாலும் நம்ம இழக்கலாம், ஆனால் ப்ராக் லெஸ்னரை கண்டிப்பாக இழக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் இன்னும் ஒரு சில வருடம் சண்டை போடலாம். இந்த பெர்சனுக்கு வயசாயிருச்சு அதனால் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு எவன்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டான். ஏன்னா இந்த ஆளுடைய உடம்பு ஸ்ட்ரெச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெறும் 30 வயசு ஆள் சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ரிங்குக்குள்ளே இறங்கி சண்டை போட்டார்னா கண்டிப்பாக 30 வயசு ரெஸ்லர் சண்டை போடுற அளவுக்கு தான் ரொம்ப ஸ்டெமினாவாக சண்டை போடுறாரு. ஆனால் இவரும் சீக்கிரம் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. இந்த ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மர் ஸ்லாமில் இதுக்கு முன்னாடி ஓபா கூட விளையாடின மேட்ச் ரெண்டுமே ஒரு ஷார்ட்டான மேட்ச்சு. இதுக்கு முன்னாடி கிளாசினட் டெல்லி நடந்தது கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை ஹெலினசல் மேட்ச், இந்த மேட்சாச்சும் ஒரு உருப்படியாக மேட்சாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு என்ன ஒரு பயம்னா ப்ராக் லெஸ்னரை பலியிடுறேன்னு சொல்லிட்டு ஹெலினசல் மேட்ச்சில் தோக்க வச்சு அதோட ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சிடக்கூடாது. போன வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவாவை ஜேக்கப் ஃபாட்டு மரண பயத்தை காட்டிட்டாரு. மரியாதையாக பிளட் லைனில் வந்து சேர்ந்துரு இல்லாட்டா கழுத்தை உடச்சிடுவோம் பார்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போயிருப்பார். ஆக்சுவலி அந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மிரட்டலாக இருந்தது. இதோடைய கண்டினியூட்டியாக தான் இந்த வாரம் மண்டே நைட்டால் நடந்தது. ஆக்சுவலி இந்த வாரம் மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கிக்கும் ஜிம்மி யூசோக்கும் போன வாரம் ஸ்மாக்டவுன்ல நடந்த அதே மேட்சை திருப்பி இந்த வாரம் மண்டே நைட்டாக நடத்தினானுங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. பிகாஸ் ஜேக்கப் ஃபண்ட் வந்து அடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் ராய்ஸ்கியோட கழுத்தை உடைக்க போகும்போது அந்த இடத்துல சோலோசிக்கா வந்து பாருங்கப்பா, நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னுடைய ஃபேமிலி விட்டுட்டு போயிட்டு எம்எஃப் விட்டுட்டு போயிட்டு என் கூட யாருமே சேர மாட்டேங்காங்க, ஆனால் என் கூட சேர்றேன்னு சொன்னது இந்த பிளட் லைன் தான், என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, அவங்க கூட சேர்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்ற மாதிரி சேர்ந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு முன்னாடியும் ஜிம்மி ஊசோ முன்னாடியும் அவருடைய உண்மையான தோற்றத்தை காட்டியிருப்பார்ல, அதெல்லாம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு. ஆக்சுவலி சோலோசிக்காவா இன்னும் அவருடைய பழைய கேரக்டரில் தான் இருக்கார். நக்கல் பிடிச்சவன் அந்த கேரக்டர் நல்லாவே பண்ணுறாரு. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்காக ஒரு பெரிய மேட்சை இதன் மூலிமா புக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஜேக்கப் 3 பேரும் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா, LA Knight மற்றும் ராய்ஸ்கி, இவங்க 3 பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக WWE என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு நம்பக தகுந்த ஆளாக சோலோ சிக்காவாக இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கியோடைய கழுத்தை உடைக்க போகும்போது அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்காக சோலோ சிக்கா வந்திருப்பார். அண்ட் அதே நேரத்தில் இப்போ சோலோ சிக்காவா தனி மரமாக இருக்கார். எந்த பக்கம் போக போகிறாருன்னு தெரில. ஏன்னா இந்த சம்மர் ஸ்லாம் ஃபியூடுக்கு அப்புறமா அவர் எங்கே போக போகிறாருன்னு தெரில. சரி, இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்மி அண்ட் ஜே ஊசஸ் கூட சேர்ந்து டீம் ஆகவும், அதே நேரத்தில் சோலோ சிக்காவா ராய்ஸ்கி LA Knight கூட சேர்ந்து ஒரு டீமாகவும் ஒரு 6 man மேட்சை WWE அஃபிஷியலி
பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சம்மர் ஸ்லாமுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு ஃபன்னு ஒரு ஃபேக்ட் இருக்குது. என்ன தெரியுமா? ரசல்மேனியாவில் ஜிம்மி ஜே கூட டேக் டீமாக இணைந்து LA Knight வந்து பார்த்தீங்கன்னா விஷன் டீம் கூட மோதிருப்பார். இந்த தடவை ஜிம்மி அண்ட் ஜேவை எதிர்த்தே சம்மர் ஸ்லாமில் LA Knight மோதுறாரு. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பார்த்தீங்களா? இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஒரு காட்லெட் மேட்ச் நடத்திருப்பாங்க. முன்னாள் 2 டைம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் மிஸ்ட்ரியோ, அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ச் இருக்குது, அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். அதே மாதிரி இதில் ஈத்தன் பெஜ்ஜி, ஜிவன் ஓவன்ஸு, ரூசேவு, டிராகன்லி இவங்கெல்லாம் பங்கெடுத்திருப்பாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெண்டாக்கு எதிராக யார் சம்மர் ஸ்லாமில் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான விட நமக்கு தெரிஞ்சிருச்சு. எஸ் காய்ஸ், அது ஜாட் கேபிள் தான். நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, டாமினிக்கு சம்மர் ஸ்லாமுக்காக WWE ஸ்டோரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அது வேறு யாரு கூடயும் இல்லை, அது டேனோசன் கூட தான். டேனோசனுக்கும் டாமினிக் மிஸ்டரிக்குமான ஸ்டோரியை இப்போவே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதோடைய முன்னோட்டமாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் JD மேக்டனை கூட மோத போகிறாரு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது இந்த மெயினான மேட்ச்சு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குது. பிகாஸ் ஜாட் கேபிளோடைய ஹோம் டவுன், அவருடைய சொந்த ஊரில் அவர் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. ஆக்சுவலி ஜாட் கேபிளுக்கு எப்போவோ இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்கணும், அவருக்கு கிடச்சிருக்கணும். ஆனால் நீண்ட வருடமாக பார்த்தீங்கன்னா WWE கொடுக்காம தள்ளி போய் எங்கேயோ போயிருச்சு. இப்போ அந்த மனுஷனுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஜாட் கேபிள் பல வருடமாக சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டுருக்காரு. இதுதான் அவருடைய லாஸ்ட் சான்ஸ். கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி சம்மர் ஸ்லாமுக்கான மேட்ச் கார்டு WWE பார்த்தீங்கன்னா அடுத்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவே 6 மேட்ச் புக் பண்ணிட்டாங்க. Day 1 Day 2 நடந்தாலும் இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேருக்கும் பெய்லிக்குமான மேட்ச் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்ச்லேயே கொஞ்சம் ரொம்பவே லோ மெட்டீரியலாக இருக்குது. இது சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போகணுமா அப்படிங்கிற எண்ணத்தில் WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் இப்போ இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒத்தான மேட்ச் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் கேட்டீங்கன்னா இந்த தடவை சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஷோவாக நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் வராரு. அப்படிங்கும்போது இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஷோ தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஓகே தான். பட் இருந்தாலும் சம்மர் ஸ்லாமில் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா பெய்லியும் லைரா வெல்கேரையும் இந்த ஸ்டோரிக்காக ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு லைவ் ஷோவில் நடத்துகிறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவாகவே மேக்ஸின் டுடுக்கியை பார்க்கும்போது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். இந்த பொண்ணுக்கு எதாவது வாய்ப்பு கொடுங்கடா, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இந்த பாலிமர் டிவிலலாம் சொல்லுவாங்கள்ல, பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும் இவர் தான் மேக்ஸின் டுர்பி, ஆனால் பல்லான வேலைகளை பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா இந்த பொம்பளை நான் இதுவரைக்கும் மைண்டில் பார்த்தீங்கன்னா இந்த காமாவாவோ இல்லாட்டா தப்பாவோ நமக்கு அந்த நினைப்பே வராது. உண்மையிலேயே அந்தளவுக்கு ஒரு காமெடி பீஸுங்க. அந்த பொம்பளையுடைய முகபாவனை, அவங்க பண்ணுற கேரக்டர் எல்லாமே எனக்கு சிரிப்பாக தான் வரும். அந்த கேரக்டரை கூட நான் காமமாக காட்டுவேண்டா அப்படிங்கிறத இந்த வாரம் மண்டே நைட்டால் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இந்த விஷயம் WWEக்கு இப்போ தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை இல்லை தான். ஆனால் ரேட்டிங்கை கூடப்படுத்தணும்ல. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டோரியை பண்ணாமலாம் இல்லை, பண்ணாங்க. ஆனால் சில நாட்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. விஷன் டீம் எப்படிப்பட்ட டீம்? அந்த டீமுக்கு இந்த ஸ்டோரியை கொடுத்தது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பால் ஹேமன் இல்லாத இடத்துல ஒரு பொம்பளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்காக இப்படி குலுமாவோ பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி மேக்ஸின் டுர்பி ஓட்டிஸுக்கு உமா கொடுக்குற அளவுக்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த டைம்லலாம் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேக்ஸின் டுர்பி பார்த்தீங்கன்னா அகிரா தோசாவா ஓட்டிஸ் கூட இருக்கும்போது கூட அந்த உணர்வே நமக்கு இல்லை. ஏதோ காமெடி பீஸாக இருக்காங்கப்பா, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கப்பா அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு தோணுச்சு. கரெக்டு தானே? ஏன் இவங்க 3 பேரும் சேர்ந்து கில்மா ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க. அப்போது கூட நமக்குலாம் அப்படிலாம் தோணலை. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் கில்மா பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். ஓட்டிஸை நான் 2021 ஓட்டிஸாக பார்த்த மாதிரி இருக்குது. அந்த டைமில் இப்படி தான் உமா கொடுக்கறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த ஓட்டிஸை மீண்டும் பார்த்த மாதிரி இருந்தது. மேக்ஸின் டுர்பிக்காக உமா கொடுக்கறதுக்காக தன்னுடைய பாலை பஞ்சர் ஆக்கியிருப்பார். ஏன்னா ஆஸ்தின் தெரிய அவருடைய பாலை பஞ்சர் ஆக்கி விட்டுருப்பார். இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பார்த்திங்கன்னா WWEல இப்போ நடக்கிறது ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் நிறைய டைம் நடந்துருக்குது. கரெக்டு தானே? ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இந்த 2026 தான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. WWE பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியும் லீவ் மார்கனையும் வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் சமீப காலமாக அப்படி பண்ணுறதே இல்லை. சும்மா பேக் ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி தான். லீவ் மார்கனுக்கும் டாமினிக் மிஸ்டரிக்கும் அடிக்கடி உமா கொடுக்குறது, கிசு கொடுக்குறது, அப்புறம் கில்மா விஷயம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போது மீண்டும் ட்ரிபிள் H ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலி ட்ரிபிள் H வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நீட்டான ஆள், அவர் இந்த மாதிரி ஸ்டோர்லாம் யோசிக்க மாட்டார்னு. ஆனால் லெஜெண்டுக்கு தெரியும் ட்ரிபிள் H தான் இதில் லெஜெண்டே. அவர் தான் இதில் ஸ்பெஷலிட்டே. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கில்மா அப்படிங்கிற ஐட்டத்துக்கு பொருளே ட்ரிபிள் H தான். ஒரு காலத்தில் அவர் ட்ரிபிள் ஹைஜன்னு சொல்ல மாட்டாங்க, ட்ரிபிள் ஹெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கில்மாவான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ மனுஷனுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படிங்கிறனால கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நீட்டாக ஒரு சில வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ பழையபடி போயிட்டார். இதில் என்ன தெரியுமா ஒரு ஃபன் அண்ட் ஃபேட்டு,
மேக்ஸிம் திருப்போடைய ஹஸ்பண்ட் வந்து NXT அவுட் பண்ணியிருக்காரு. அந்த ஆளு பார்த்தா என்ன தோணும், ஏன்டா என் பொண்டாட்டியில் அது வண்டி மாதிரி ஆளுக்கு உமா கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுவும் சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. ட்ரிபிள் H சமீபத்தில் தான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. நாளைக்கு கீழேக்கு ஒருவேளை 12 ஆயிடுச்சுன்னா அப்பா யாருன்னு டவுட் வந்துடுறியா.